நேற்று கரோலோட இளமை பருவத்தையும் பள்ளி படிப்பையும் இறை திருவுளத்தையும் பற்றி பார்த்தோம். சரி சரி, அப்போ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இப்போ அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய சோதனைகளையும் அந்த சோதனைகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தையும் பார்க்க போகிறோம். 1932 வருஷம் கிராக்கோவ் நகரில் உள்ள ஐசலோனியன் பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் துறையில் சேர்ந்தார் நம்ம கரோல். போலந்து இலக்கியத்தில் அதிக ஆர்வம் கொண்டதால போலந்து மொழியிலேயே கவிதைகளும் நாடகங்களும் எழுதி நடிச்சிட்டு வந்தார். அந்த சமயத்துல தான் ஹிட்லர் போலந்து நாட்டை தாக்கி மக்களை அடிமைப்படுத்தினார். அப்போ நம்ம கரோலும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு கல் உடைக்கிற வேலைக்கு அனுப்பப்பட்டார். அந்த வேலை அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு காரணம், பேனா பிடிச்ச கையினால சம்மட்டியை பிடிச்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையிலும் தனது மறைக்கல்வியையும் படிப்பையும் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தார். பல்கலைக்கழகம் இழுத்து மூடின போதும் தான் பணியை செஞ்சவாறே தான் படிப்பையும் முடிச்சாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவங்க அப்பா ரொம்ப முடியாம போயிட்டாரு. படிக்கிறதா கல் உடைக்க போறதா என்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஓ அப்படியா? அப்ப அவர் இதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாரு? கடின உழைப்பை கற்றுக் கொடுக்கும் கல்விக்கூடமாக மாறியது கல்லுடைக்கும் தொழில். இந்த நேரத்தில் உழைப்பாளர்களின் நலனுக்காக தம்மை அர்ப்பணித்தார் நம்ம கரோல். அவங்க மீது தனிப்பறிவும் பாசமும் கொண்டார். தன்னை மாதிரி இளைஞர்கள் கடுமையாக உழைக்க அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார். எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். தன்னோட 21வது வயசுல அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. இப்ப நம்ம கரோலுக்கு யாருமே இல்லை, இறைவன் மட்டுமே துணையா இருந்தார். உழைப்பு என்ற ஒன்றை இறுக பற்றி பிடிச்சனால இறைவனோட சேர்ந்து இவர் பயணிக்க ஆரம்பிச்சாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிறநல பணிகளையும் செய்வதில் நம்ம கரோல் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. இந்த நேரத்துல தான் இறை அழைத்தல் அவருக்கு கிடைச்சிச்சு. ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டார். அந்த நேரத்துல தான் கடவுள் அவரை அருள் பணியாளராக அழைப்பதை உணர்ந்து அதற்கான படிப்பையும் மேற்கொண்டார். தன்னை மாதிரியே பெற்றோரை இழந்து தவிக்கும் இளைஞரை காப்பாற்ற வேண்டுங்கின்ற எண்ணம் அவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அப்புறம் மீதிய நாளை எபிசோட்ல பார்ப்போமா?